அருமையானவர்களே, இன்றைக்கு தலைவரும் முதல்வரும் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தலைவரும் முதல்வரும். ஆமா, அந்த ரெண்டு வார்த்தை அரசியல் வட்டாரங்களில் நம்ம அதிகமாய் கேள்விப்படுகிற வார்த்தை. கட்சிக்கு தலைவர்கள், நிறைய கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சிக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எலெக்ஷன்ல அவன் ஜெயிச்சு முதல்வரும் ஆயிடுறாங்க. ஆகவே நம்ம தமிழ்நாட்டையும் நம்முடைய தேசத்தை ஆளுகிற நிறைய தலைவர்கள், அந்தந்த மாநிலத்தை ஆளுகிற நிறைய முதல்வர்கள் இருக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு ஒரு தலைவரையும் ஒரு முதல்வரையும் அறிமுகப்படுத்துகிறது. அவர் தான் என்றென்றைக்கும் இருக்கிறார், ராஜாதி ராஜாவாகிய ஆமென் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். கொலோசையர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தள்ளி வைக்க தம்பி, தள்ளி வாங்க, நல்லா தள்ளி வாங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எபேசியர் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா, ஆமென். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், அவரே எல்லாவற்றிற்கும் முதல்வரானவர். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் நிருபங்களை படிச்சீங்கன்னா அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பூமியில தேவன் சபையை வச்சிருக்கிற ஒரே நோக்கம், நம்ம தாவீதை பத்தியும் ஆபிரகாமை பத்தியும் எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் அவருடைய அற்புதங்களை குறித்தும் பேசுறதுக்கு தான் இயேசு சபையை வைத்திருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் இது கொஞ்சம் பேசுவீங்க மாதிரி இருக்கு. தேவன் என்ன பண்றாரு, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு. என்ன வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வெளிப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வெற்றிக்குள்ள நடத்தும். அந்த ரெவலேஷன் தான் நம்மை பரலோகத்துக்கு நடத்தும். நமக்கு தாவீதை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆபிரகாமை பற்றி தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசுவை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். கவனிங்க, இயேசுவை குறித்து பவுல் எழுதுகிறாரு, அவர் அதரிசனமானவர். அப்படின்னா பார்க்க முடியாதவர், பார்க்க கூடாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின முதற்பேரானவர். முந்தின பேரானவர், சர்வ சிருஷ்டிக்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல எல்லா கிரியேஷனுக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? முதற் பேரானவர். ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் born all over creation. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புக்கும் அவர் முதற் பேரானவர். அவர் முதல்ல பிறந்தவர் இல்லை, ஃபர்ஸ்ட் born முதல் பிறந்தவர் இல்லை. எல்லா சிருஷ்டிக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? முதல் பேரானவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லா சிருஷ்டிக்கும்
எல்லா சிருஷ்டிக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? முந்தினவர், முந்தின பேரானவர். ஆமென். அவர் பஸ்ட் பேனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, கொலோசையர் அதே 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, என்ன உங்க இயேசு 2000 வருஷம் தானே ஆகுது, ஆனா எங்க இந்து மதம் கல் தோன்றி மண் தோன்றி அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரியாமை அறியாமையினால இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சிருஷ்டிக்கும் அவர் முதற் பேரானவர். அததான் ஏசாயாவில் சொல்லுவார் பாருங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. அல்லேலூயா. பாருங்க, இயேசு ஒருத்தர் ஒண்ணுலதான் இருக்க முடியும். ஒருத்தர் ஒண்ணு முந்தினவரா இருக்கணும், இல்லைன்னா பிந்தி வந்திருக்கணும். ஒண்ணு முந்தி வந்திருக்கணும், ஒரு பிந்தி வந்திருக்கணும். இவர் சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. அதே ஏசாயா 48ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல விதமா சொல்றாரு பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. அல்லேலூயா. இதை எப்ப சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின நான் ஒரு சத்தம் உண்டாகிறது, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அல்பா ஒமேகா. ஆமென். முதலும் முடிவும். ஆமென். அல்பா ஒமேகா. நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆமா, இதை இயேசு சொல்றாரு. அதே வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். கடைசி அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் முதற் பேரானவர். அவர் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர். எல்லாத்துக்கும் இயேசு யாரு? முந்தினவர். அது மட்டுமல்ல, அவர் முதற் பேரானவர். அல்லேலூயா. முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான். ஆமென். அவருக்கு இணையாக யார் இந்த உலகத்தில் இல்லை. ஆமா, இயேசு மகா பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அன்பானவரா இருக்கிறதுனால அவர் ரொம்ப சீப்பானவர் கிடையாது. ஆமென். இயேசு யாரையும் தண்டிக்கிறது இல்லை, யாரையும் அடிக்கிறது இல்லை. அதனால அவர் சாதாரணமானவர் இல்லை. இயேசு முந்தினவரும் பிந்தினவரும் சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேருமானவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு வெளிப்பட்ட காலங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் இயேசு. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராய் ஸ்திரீயின் வித்தா இந்த உலகத்துல வர்றாரு. ஏன்னா அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ஆதாம் பாவம் செய்த போது தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் வித்துக்கும்
ஸ்திரீயின் வித்துக்கு நான் என்ன செய்வேன்? பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீயின் வித்து என்று இயேசுவை தேவாதி தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த இயேசு ஸ்திரீயின் வித்தாக வருவதற்கு சில ஆயிரம் வருஷங்களானது. காலம் நிறைவேறின போது இயேசு ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்துல வர்றார். அதனாலதான் சில 2000 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். முதற் பேரானவர். First born over all the creation, over all the creation. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புக்கும் இயேசு எப்படிப்பட்டவர்? முந்தினவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவராலே இந்த உலகங்கள் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவன். ஆனா அவர் சபைக்கு எப்படி இருக்கிறார் பாருங்க. சபைக்கு எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம 18வது வசனத்திலே வாசித்தோம். அவர் எப்படி இருக்கிறாரு சபைக்கு? கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் எல்லாவற்றிற்கும் முதல்வர். பாருங்க, தேவன் இந்த உலகத்தை படைச்சாரு. உலகத்துக்கு முன்னாடி அவர் இருந்தாரு. அவர் சொல்றாரு, நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், எனக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை, எனக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு சொன்னவர் இப்ப சபைக்கு சொல்றாரு. அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்ட சபை மக்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அவர் தலைவராகவும் இருக்கிறார், முதல்வராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு சபையின் தலைவரா இருக்கிறதுனால சபைக்கு இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு இந்த உலகத்துல எதிரிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆமென், சபையை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு சபைக்கு யாரா இருக்கிறாரு? அவர் சபைக்கு தலைவரா இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் சபைக்கு எப்படி இருக்கிறாரு? முதல்வராகவும் இருக்கிறார். ஆமென். அதனால திருச்சபைய ஆமென் சத்துரு எந்த விதத்திலும் பலவீனப்படுத்த முடியாது. எந்த மனுஷனும் பலவீனப்படுத்த முடியாது. எந்த விசுவாசியும் எழும்பி திருச்சபையை பலவீனப்படுத்த நினைச்சாலும் அது நடக்காது. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துக்க பார்க்கலாம். ஏன்னா இயேசுவை குறித்த ஒரு ரெவலேஷனை நம்ம தெரிந்து கொண்டால் சபை தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறது. ஏன்னா சபைக்கு இயேசு யாரா இருக்கிறார்னு சொன்னேன், தலைவரா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இயேசு சபைக்கு தலைவரா இருந்தா அந்த சபைக்கு குறைவே இருக்காது, அந்த சபைக்கு பிரச்சனையே இருக்காது, யாரும் பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அவர் தலைவரா இருந்து எல்லாம் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இயேசு தலைவராகவும் எல்லாவற்றிற்கும் முதல்வராகவும் இருக்கிறார். சீப்பா இருக்கிறார், சீஃப் கெஸ்டா இருக்கிறார். ஆமென். சீஃப் மினிஸ்டரா இருக்கிறார், பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். அதனால அவர் சபையை அவர் பாதுகாத்துக்குவார். அன்றைக்கு எகிப்திற்கு முழுமைக்கும் பார்வோன் யோசேப்பை முதல்வராக்கினான். அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்கினேன். உன்னுடைய வார்த்தை இல்லாம ஒண்ணுமே எங்க அணுவே என்ன செய்யாது, அசையாது அப்படின்னு சொன்னான். ஆகவே பார்வோன் தேசத்திலே யோசேப்பு முதல்வராக இருக்கும் போது ஆமென், யோசேப்பினுடைய குடும்பத்துக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு சொல்றான், இங்க பாருங்க, இப்ப நான் தன்னுடைய சகோதரனுக்கு வெளிப்படுத்துறான். சகோதரனுக்கு யாருன்னு தெரியல, தானியம் வாங்க வர்றாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் என்ன உண்டாயிற்று, கொடிய பஞ்சம் உண்டான போது எகிப்திலே தானியம் உண்டென்று உலகத்தில் உள்ள எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. யாக்கோபும் கேள்விப்பட்டான். யாக்கோபு கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறான். நீங்க எகிப்துல போய் என்ன செஞ்சுட்டு வாங்க, தானியம் வாங்கிட்டு வாங்க. எகிப்திற்கு தானியம் வாங்க வரும்போதே யோசேப்பு இவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான்.
ஆனா இவங்களுக்கு தெரியல. ஏன்னா யோசேப்பு அவ்வளவு பெரிய மகிமையா இருந்தார். ஏன்னா அந்த காலத்துல எகிப்து நாடு என்பது உலகத்துக்கே ஒரு பெரிய நாடாக இருந்தது. சூரியன் அஸ்தமிக்காத ஒரு நாடாக இருந்தது. ஆமீன். எகிப்தின் அரசன் கடவுள் என்று சொல்லப்படுவான். பார்வோன் சூரிய கடவுள் என்று சொல்லப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இப்ப யாரு முதல்வரா இருக்கிறா சொல்லுங்க? யாரு? யோசேப்பு முதல்வராய் இருக்கிறான். யோசேப்பு முதல்வராய் இருக்கிறான். அப்போ தானியம் வாங்க வந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு தான் இந்த எகிப்துக்கு முதல்வர்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பு அவர்கள் வந்த உடனே அறிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம பிரச்சனையை பற்றி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யோசேப்பிலும் பெரியவர் சபையில் உள்ள பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பஞ்சத்தினால தேசம் அழியுமானால் அந்த தேசத்தை பஞ்சத்திலிருந்து எப்படி பாதுகாப்பது என்பதை யோசேப்பின் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யோசேப்பின் பிரதருக்கு யாருன்னே தெரியல. அவன் நினைச்சாங்க பெரிய அதிகாரி. ஏன்னா அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறான். அவன் கழுத்துல பொன் சரப்பணி இருக்கிறது. அவன் கைகளிலே மோதிரங்கள் இருக்கிறது. நிறைய திறவுகோல்களின் சாவியை வச்சிருக்கிறான். இப்ப எகிப்தின் அதிபதியா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தின் அதிபதியா இருக்கிறான். ஆனால் தானியம் கொள்ள வந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு எகிப்தின் அதிபதி யார் இன்னார் என்று தெரியல. அவன் நினைச்சிருப்பான் இது பார்வோனுடைய மகனாக இருக்கலாம். அதனாலதான் பார்வோன் அவனை இவ்வளோ மகிமையா வச்சிருக்கிறான். அருமையானவர்களே, ஆனா அவங்க உள்ள வந்த உடனே யோசேப்பு அவர்களை அறிந்து கொண்டான். ஏன்னா ரொம்ப வருஷம் எல்லாம் இல்லை. யோசேப்பு தன் சகோதரர்களை விட்டு பிரிந்தது ஒரு 13 வருஷம் தான். 13 அல்லது 14 வருஷம் தான். இந்த 13-14 வருஷத்துக்குள்ள யோசேப்பின் சகோதரர்களுக்கு யார தெரியாம போச்சு. ஏன் யோசேப்பை தெரியாம போச்சுன்னா அவன் இருந்த பொசிஷன் அப்படி. தேவன் யோசேப்பை முழு எகிப்திற்கும் அதிபதியாய் உயர்த்தி வைத்திருந்தார். அதனாலதான் இவங்களுக்கு யோசேப்பை பத்தி தெரியல. ஆனா அதிபதியா இருந்த யோசேப்பு இவன் அண்ணமாரு உள்ள வந்த உடனே என்ன செஞ்சிட்டான்? கண்டுபிடிச்சிட்டான். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் சபையில் உள்ள எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வெறும் கைத்தட்டு போட்டுட்டு போறதுக்கு நம்ம வந்தாலும் அதையும் அறிந்திருக்கிறார். சபையில் இருந்து கொண்டே சபையை பலவீனப்படுத்த யாராவது நினைச்சாங்கன்னா தேவன் அதையும் அறிந்திருக்கிறார். God know very well about his body of Christ. அவருடைய சரீரமாகிய சபையை குறித்து தேவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருவரையும் அவருக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். ஒரு காலகட்டத்தில் இந்த அவனுடைய பிரதர்ஸை சோதிக்கிறதுக்கு அவன் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்லிடுவான், பென்யமீனுடைய சாக்கில மட்டும் நான் சாப்பிடுற வெள்ளி பாத்திரத்தை உள்ள வச்சு கெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 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 ஷோ காட்டுறான் பாருங்க. ஷோ காட்டிட்டு இப்ப கண்டுபிடிச்சாச்சு யோசேப்பினுடைய பாத்திரம் யார் பையில இருந்தது? பென்யமீனுடைய பையில இருந்த உடனே மறுபடியும் திரும்பி போனவங்க மறுபடியும் இப்ப வந்து அவன் பாதத்துல விழுறாங்க. அப்ப அவன் சொல்றான், ஏப்பா நான் நீங்க வந்த உடனே உங்களை நல்லா உட்கார வச்சு வரிசையா உட்கார வச்சு வரிசையா உட்கார வைக்கும் போதே இவனுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு தெரியும் யாவும் மூத்தவன் இளையவன் நடுவில் உள்ளவன். அப்படி எப்படி எப்படி வைக்கிறான்? வரிசையா உட்கார வைக்கிறான். அப்பவே இவனு ஒருத்தர் பாக்குறாங்க, என்னடா இது கரெக்டா உட்கார வைக்கிறான்னு சொல்லி அவன் நினைச்சிட்டாங்க எகிப்தின் அதிபதி இல்லையா, ஒருவேளை அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்கு. இப்ப கேக்குறான், நீங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா?
என் எஜமான் சாப்பிடுற தட்டை நீங்க தூக்கிட்டு போலாமா அப்படின்னு அவன் ஒரு கேம் ஆடுறான் பாருங்க. இன்னொன்னு சொல்லுவான், அப்படி நீங்க திருடிட்டு போனாலும் இது என் எஜமானுக்கு தெரியாமல் இருக்குமா? அது எப்படி தெரியும்? எஜமானுக்கு எப்படி தெரியும்? அவன் எல்லாம் அறிந்தவன். அல்லேலூயா. அவன் எல்லாம் அறிந்தவன், அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அருமையானவர்களே, எகிப்திலே அதிபதியாயிருந்த யோசேப்புக்கு எல்லாம் தெரியுமானா முழு உலகத்துக்கு அதிபதியாகிய இயேசுவுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் சொல்றாரு, உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என் நாமத்திற்காக நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு தெரியும் சபையில நம்ம எப்படி ஆக்டிவிட்டில இருக்க வேண்டிய தேவனுக்கு தெரியும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற தேவன் சபையின் தலைவராகவும் சபையின் முதல்வராகவும் இருக்கிறார். அதனால பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆமென். நானும் 38 வருஷமா எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறேன், எவ்வளவு துரோகங்களையும் சந்தித்திருக்கிறேன். எல்லாமே தெரியும். ஆனா அதை விட ஒண்ணு தெரியும், இயேசு எல்லாம் அறிந்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எல்லாம் அறிந்தவர். அவர் எல்லாம் அறிந்தவரானதுனாலதான் அவர் சபைக்கு தலைவராகவும் இருக்கிறார், முதல்வராகவும் இருக்கிறார். இப்ப இருக்கிற தலைவர்களை விட்டுருங்க. இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாரு, அங்க ஒரு கலவரத்துல 13 அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்ப நிருபர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமலா இது நடந்திருக்கும் அப்படின் போது அவர் சொல்றாரு, நான் டிவி பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி முதல்வர் அல்ல, இந்த மாதிரி தலைவர் அல்ல. ஆமென். பழி வாங்குகிற தலைவர் அல்ல. இவர் எப்படிப்பட்ட தலைவர்? ஆமென். நம்மை அறிந்திருக்கிறவர், சபையை அறிந்தவர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபையின் தலைவரா இயேசு இருக்கும் வர சபை என்கிற மணவாட்டிக்கு குறைவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பார்வோன் தேசத்திலே எகிப்தின் அதிபதியா யோசேப்பு இருக்கும் வரை யோசேப்பின் குடும்பத்துக்கு தானியத்துக்கு இனி பஞ்சமே கிடையாது. ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பின் குடும்பம் பஞ்சத்துல அடிபட்டு போகவே போகாது. அல்லேலூயா. ஒருவேளை பிசாசு நினைக்கிறான், யாக்கோபின் மூலம் தான் அந்த சந்ததி உருவாக்கணும். யாக்கோபின் சந்ததியை அழிச்சிட்டா அந்த சந்ததியில ஸ்திரீயின் வித்து வர முடியாது. ஸ்திரீயின் வித்து, ஏதேன் தோட்டத்தில் பிராமிஸ் பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்து வர முடியாது. ஆகவே பஞ்சத்தை கொண்டு வந்து எதை வேணாலும் அவன் செய்வான், எதை வேணாலும் கொண்டு வந்து ஃபைட் பண்ணி பார்ப்பான். ஆனா தேவன் அவனை விட பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பஞ்சத்திலே எகிப்திலுக்கு யாக்கோபின் குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னா ஸ்திரீயின் வித்தாக இயேசு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. அதனால என்ன பண்றான்? உலகம் முழுவதும் பஞ்சத்தை உண்டாக்கி யாக்கோபின் குடும்பத்தையே வேறு இருக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா யாக்கோபின் குடும்பத்திலிருந்தே கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்பினார். இதுதான் சபையின் தலைவர் செய்யற வேலை. அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்தை பிசாசு அழிக்க நினைத்தான். ஆனா அந்த யாக்கோபின் குடும்பத்திலிருந்தே எகிப்திற்கு ஒரு அதிபதியை அனுப்பினார். அல்லேலூயா. எகிப்திற்கு ஒரு அதிபதியை தேவன் எழுப்பினார். இதுதான் தேவனுடைய கிரியை. தேவன் கிரியை செய்யறது சில நேரம் நமக்கு தெரியாது, அது நமக்கு புரியவும் புரியாது. ஆனால் அவர் காலங்காலமாக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய திருச்சபையை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை ஆமென் சட்டங்களை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொண்டு வந்தாலும் அவருடைய திருச்சபையை தொட முடியாது. ஏன்னா அவர் சபைக்கு எப்படி இருக்கிறார்? தலைவராகவும் இருக்கிறாரு, முதல்வராகவும் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாக்கோபின் குடும்பம் உயிர் பிழைக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்ப போய் போய் தானியம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப யோசேப்பு என்ன சொல்லிட்டாங்க? எல்லாரும் எகிப்துக்கு வந்துருங்க, நான் உங்களை பராமரிப்பேன். ஏன்னா எகிப்திலே அதிபதியாய் கர்த்தர் யோசேப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 73 பேர் தான் வர்றாங்க. இவங்க வந்த உடனே பார்வோன் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டையே ஒதுக்கி கொடுக்கிறான். அதான் கோசேன் நாடு. கோசேன் நாட்டையே ஒதுக்கி கொடுக்கிறான். இவர்கள் அங்கே இருந்து பலுகி பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யாக்கோபின் சந்ததிய வேற இருக்கிறார் நினைச்ச சாத்தானுடைய திட்டம் எங்கிருந்து சட்டத்தை கொண்டு வந்து அழிக்கலாம் நினைச்சானோ அந்த இடத்திலேயே யாக்கோபின் சந்ததி வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 70 பேர் போனவங்க ஆமென் 400 வருஷத்துல ஏறக்குறைய 30 லட்சத்துக்கு மேல அதிகமா மாறிட்டாங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பின் மத்தியிலும் பலுகி பெருக பண்ணினார். பஞ்சத்தின் மத்தியிலும் பலுகி பெருக பண்ணினார். பஞ்சம் வந்தவுடனே தேவன் கைவிடவில்லை. ஆமென். அந்த பஞ்சத்தின் மத்தியிலும் தேவன் திருச்சபையை பலுகி பெருக பண்ணினார். அந்த முதல் சபையில ஆமென் எழுப்புதல் வந்த போது அவர்கள் எகிப்திலிருந்து வந்த மக்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஏறக்குறைய 30 லட்சம் பேர். ஹல்லேலூயா. சிலருக்கு அல்லேலூயா சொல்லுங்க வாய் வர மாட்டேங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிவைவலை தேவன் கொடுத்தார். எகிப்திலிருந்து எந்த எகிப்து அவர்களை அடிமையாக்க நினைத்தானோ, எந்த பார்வோன் அவர்களை அடிமையாக்க நினைத்தானோ, தேவன் அவனை வாதித்தார். 10 வாதையில 9 வாத பிரச்சனை இல்லாம போச்சு. ஆனா 10வது வாத பயங்கரமான வாத. அந்த வாத வந்த உடனே பார்வோனால அந்த ஜனங்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியவே இல்லை. அவர்களை விரட்டி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, அவன் எப்படி யாக்கோபின் சந்ததியை அழிக்கலான்னு நினைச்சானோ அதே நேரத்தில் தேவன் ஒரு திட்டம் போடுறாரு. எப்பவுமே சத்துரு ஒரு திட்டம் போட்டா தேவன் இன்னொரு திட்டம் போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சபையை எப்படி கெடுக்கலாம், எப்படி அழிக்கலாம். இன்னைக்கு வடநாட்டுல எல்லாம் டெய்லி சபையில பிரச்சனைகள். ஆனா அப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் தேவன் அந்த சபையை பாதுகாக்கிறதுக்கு, அந்த சபையை வளர வைக்கிறதுக்கு அவர் இன்னொரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். யாக்கோபின் குடும்பத்தை அப்படியே அழிச்சிடலான்னு பார்த்த போது தேவன் அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தனை எடுத்து எகிப்துக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எகிப்திற்கு போன யோசேப்பு அங்கே எகிப்தின் அதிபதியாய் மாறி இஸ்ரவேல் குடும்பத்தை பராமரிக்கிறார். 73 பேர் போனவங்க குறைஞ்சது 30 லட்சத்துக்கு மேல மாறிட்டாங்க. ஒரு பெரிய ரிவைவல். 30 லட்சம் பேர் எங்க இருந்து வெளியே வர்றாங்க? from the Egypt. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்ய நினைத்தது ஆமென். ஹல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போமா? யாரோ அப்படி நினைச்சாங்க. கல்யாண வீட்டுக்காரங்களை பிடிக்கல ஒருத்தங்களுக்கு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நிறுத்தணும்னு பார்த்தாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? சீப் எடுத்து என்ன செஞ்சுட்டாங்களாம், மணமகள் காலையில சீப்பெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அந்த சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படிதான் பிசாசு நினைச்சான். பிசாசு இந்த 70 பேரை கொண்டுட்டா ஸ்ரீன்வத்தி எங்க இருந்து வருவாரு? யாக்கோபுல இருந்தா வரணும், தாவீது வரணும், தாவீதின் குமாரன் வரணும், தாவீதின் குமாரன் யோசேப்பு வரணும், மரியாள் வரணும். அப்ப அந்த குடும்பத்தையே கொண்டு போய் என்கிட்ட தள்ளி அழிச்சிட்டா. ஆனா நான் சொல்றேன், இவர் சபையின் தலைவர் முதல்வருமா இருக்கிறார். ஆமென். ஒரு எதிரிக்கு அவ்வளவு திட்டம் இருக்கும்னா
ஆமென். முதல்வருக்கு எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணாரு? 73 பேரையும் பாதுகாத்து லட்சங்களாக பெருக பண்ணினார். இன்றைக்கும் தேவன் சபைக்கு அதை தான் செய்கிறாரு. யாரோ ஒரு சிலர் எதுக்கும் ஒத்துழைக்காததுனால இந்த சபை அழிஞ்சு போகாது, இந்த சபை கெட்டு போகாது. தேவன் யாரையாவது கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அருமையானவர்களே, நாளன இன்னொருவனை கர்த்தர் கொண்டு வருவார். தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய திட்டத்தையும் எவனும் தடுக்க முடியவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அவர் சபைக்கு எப்படி இருக்கிறாரு? தலைவராகவும். எல்லாரும் சொல்லுங்க, சபைக்கு எப்படி இருக்கிறாரு? தலைவராகவும். ஆமா, அந்த தலைவன் முதல்வனுடைய வேலை என்னன்னா ஜனங்களை நடத்த வேண்டும். ஜனங்களை என்ன செய்யணும்? நடத்தணும். இப்ப எகிப்துல இருக்கிற 30 லட்சம் பேரையும் நடத்துறதற்கு தேவன் மோசேயை எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மோசேயையும் அவன் ட்ராக் மாத்தி விட தான் பார்த்தான். 120 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில 40 வருஷம் அரண்மனையில அழகாய் வாழ்ந்தான். ஆனா சுதந்திர தாகம் வந்தவுடனே அவனா செயல்படுகிறான். இப்ப என்னாச்சு? அவன் ஒரு எகிப்தியனை வெட்டி மணலில என்ன செய்து விட்டான்? கொன்று போட்டான். இந்த செய்தி பார்வோனுக்கு தெரிந்தவுடனே அவன் பயந்து ஓடி மீதியான் தேசத்திற்கு போனான். அருமையானவர்களே, அந்த பாலைவனத்துல தேவன் பயிற்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து ஸ்தேவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:35. எல்லாரும் சொல்லுங்க, தலைவனாகவும் மீட்பனாகவும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷம் அரண்மனையில இருந்துட்டு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலான்னு பார்த்தா, ஆனா அவன் வாழ்க்கையில தோல்வி. இப்பொழுது ஒருத்தங்கிட்ட போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு போய் சேர்ந்துட்டான். ஆடு மேய்ச்சிட்டு அவன் மகளையும் கட்டிக்கிட்டான். வேற என்ன செய்யறது? புருஷன் பொண்டாட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஆடு மேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துக்கு போகும்போது மனைவியை விட்டுட்டு போவான். 40 வருஷம் பாலைவனத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் படிச்ச வித்தை 18 போச்சு. சகலகலா வல்லவன் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல மோசையை வாசிக்கிற எல்லாம் போச்சு. பேச்சும் வரல. 40 வருஷம் ஆடுகளோட நடந்து எல்லாம் தோல்வியில இருக்கும் போதுதான் முட்செடியில ஒருத்தர் எழுந்தருளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில முள்ளுகள் எரிகிற மாதிரி இருக்கும். ஆமென். ஆனா அந்த முட்செடி நடுவுல கர்த்தர் தோன்றுவார். அல்லேலூயா. சுற்றிலும் முட்செடியை போல நமக்கு என்ன செய்யலான்னு தெரியாத வேளையில அந்த முட்செடி நடுவிலே தோன்றுவார். முட்செடி நடுவிலே தோன்றினவர் இப்பொழுது மோசேயை எப்படி மாத்துறாரு? சொல்லுங்க. தலைவனாகவும் மீட்பனாகவும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தலைவனாகவும் மீட்பனாகவும். அருமையான தலைமத்துவ அபிஷேகங்கிறது அது ரொம்ப அற்புதமானது. The leadership anointing is very very amazing. அது யாருக்கு தேவன் கொடுக்கிறாரோ அவர்களை தேவன் அற்புதமாய் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தலைமத்துவம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற தலைமத்துவம் மட்டுமே நிலைத்து நிற்கும். மோசேயினுடைய சுயபலத்தினால் வந்த தலைமைத்துவம் தோல்வியில முடிந்த போது 40 வருஷம் அவன் ஆமென் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே ஒரு லீடர்ஷிப் அனாயிண்டிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். முட்செடியில் எழுந்தருளின தேவன் அவனை எப்படி எகிப்துக்கு அனுப்புகிறார்? தலைவனாகவும் மீட்பனாகவும். ஏன்னா ஒரு தலைவன் தான் ஜனங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. இயேசு எப்படி சபைக்கு தலைவராகவும்
முதல்வராகவும் இருக்கிறாரோ அதே போல மோசேயை இஸ்ரவேல் சபைக்கு ஆமென் தேவன் எப்படி அனுப்பினாரு? தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப மோசே கிட்ட அந்த லீடர்ஷிப் அபிஷேகம் வந்தது. ஒரு குடும்பத்தை நல்லா நடத்துறதுக்கு ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு தலைமைத்துவ அபிஷேகம் இருக்க வேண்டும். தேவன் அதை கொடுத்துதான் நடத்துறார். ஆமென். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்படியே இருக்குது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏன்னா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை என்ன செய்யணும்? அழைத்து கொண்டு போக வேண்டும். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தடுத்து பாலைவனத்தில் அவங்கள வாழ நினைச்சான் சாத்தான். அதனால அவர்களை அடிமையாக்கி அவர்கள் செங்கல் சுமக்கிறதுலையும் செங்கல் சுடுறதுலையும் கடினமான வேலைகளை கொடுத்து அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினான். வாழ்றதே எதுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் அதை அறிந்தார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய பெருமூச்சை தேவன் கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ்னஸ் வருகிறதோ, ஒரு அடிமைத்தனம் வருகிறதோ, அங்கெல்லாம் தேவன் சில ரிடீமர்ஸை எழுப்புறார், சில லீடர்ஸை எழுப்புறார். அமெரிக்காவில் கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பிரிவினை இருந்தது. இங்க ஜாதி பிரச்சனை இருக்கிற மாதிரி அங்க நிற பிரச்சனை. கருப்பர்களை கண்டால் சுட்டு கொள்வதும் அழிப்பதும். அப்படிப்பட்ட காலத்துல தான் ஆண்டவர் ஆபிரகாம் லிங்கன் என்கிற ஒரு வாலிபனை எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு உன்னதமான தலைவன், ஒரு ஜனாதிபதியாய் மாறினான் அந்த ஆபிரகாம் லிங்கம் என்கிற வாலிபன். அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் இதுதான் தங்களுடைய வாழ்க்கை. இனி இங்கிருந்து வெளியே வர முடியாது. ஏனென்றால் எகிப்து என்னும் இருப்பு களவா என்று எழுதியிருக்கிறது. அதுக்குள்ள கிடந்து வெளியே வர முடியாது என்று நினைத்த போது தேவன் மோசேயை எப்படி அனுப்பினார் பார்த்தோம். தலைவனாகவும் மீட்பனாகவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் அற்பமா இருந்தாலும் அந்த தலைவன் மூலம் தேவன் இஸ்ரேல் மக்களை அணி அணியாய் வெளியே கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அணி அணியாய் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அந்த தலைவன் 40 வருஷம் இஸ்ரவேலை பாலைவனத்திலே ரொம்ப அற்புதமாய் நடத்தினான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் திருச்சபைக்கு மோசேயையோ தாவீதையோ யாக்கோபையோ கொடுக்கவில்லை, தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆமா, நம்ம எல்லாத்தையும் விட நம்ம தான் பாக்கியவான்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தினதுனால அவர்கள் மோசேயை கடவுள் என்கிற ஸ்தானத்தில் வைத்து விடுவார்களோ என்று அறிந்து தேவன் மோசேயை அடக்கம் பண்ணினார். அவனை எங்க அடக்கம் பண்ணார்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்லறை இருக்கிற இடத்துல முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா மோசையை வைத்த இடம் யாருக்குமே தெரியாது. அருமையானவர்களே, மோசே அல்ல, மோசே ஒரு டெம்பரவரி லீடர். ஆனா என்றென்றைக்கும் தலைவனாக இருக்கும்படி மோசேயை விட பெரியவராகிய இயேசுவை தேவன் தெரிந்து கொண்டார். மோசேயின் தலைமைத்துவம் முடிந்தது. நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அவனும் இஸ்ரவேலை அரசாண்டான். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் தலைவனாய் மாற்றினார். ஆனா அவனுடைய லீடர்ஷிப் முடிஞ்சு போச்சு, எல்லாருடைய தலைமைத்துவமும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வேணா அவங்க கல்லறையை பார்க்கலாம், ஆனால் இயேசுவினுடைய தலைமைத்துவம் அது எவர்லாஸ்டிங் லீடர்ஷிப். அது ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதை எத்தனையோ பேர் வந்து தடுத்துடலான்னு பார்த்தாங்க, முடியவே முடியல. இயேசு சபைக்கு யாரா இருக்கிறாரு? தலைவராகவும் முதல்வராகவும், ரிடீமர், லீடர் அண்ட் ரிடீமர். ஆமென்.
இயேசு தலைவராகவும் இரட்சகராகவும் முதல்வராகவும் சபைக்கு இருக்கிறதுனால சபையை பலவீனப்படுத்த இனி ஒருத்தன் பிறந்தும் வர முடியாது. சொல்லுங்க ஆமா. நான் போன வாரம் சொன்னது போல ஒருவேளை சில நேரம் பெத்லகேமில கொஞ்சம் பஞ்சம் உண்டாகலாம், சில குறைவு உண்டாகலாம், சிலர் ஒத்துழைக்காம இருக்கலாம், யாருக்கோ என்னன்னு இருக்கலாம். அதனால சபை பலவீனப்பட்டு போகாது. ஏன்னா அவரை குறித்து நீங்க எபிரேயர்ல வாசித்து பாருங்க, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற பிரதான ஆசாரியர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற பிரதான ஆசாரியர். ஜனத்துக்காக நியமிக்கப்படுகிற பிரதான ஆசாரியர்கள் தங்களுடைய ஏஜ் முடிஞ்சோடனே என்ன ஆயிடுவாங்க? இறந்து போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக்லையும் போகலாம். ஆனா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் என்ன வேலை பார்க்கிறார்? அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அவர் அவருடைய ரத்தத்தினால கழுகப்பட்டு கேதர் ஆகிற ஜனங்களுக்கு தலைவராகவும் முதல்வராகவும் மீட்பராகவும் இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரே நேரத்தில் உலகத்துள்ள முழு சபையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஒரே நேரத்தில் அவர் இங்கேயும் இருக்க முடியும், அமெரிக்காவில் இருக்க முடியும். நாளைக்கு இயேசுவை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவை குறித்து பேசும்போது தேவதூதர்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அப்ப நிறைய தேவதூதர்கள் இதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓஹோ, இயேசு இப்படிப்பட்டவரா? பழைய ஏற்பாட்டில இருந்து வர்றாரா? எங்களுக்கு தெரியாம போச்சு. பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு இன்டைரக்டா இருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் இப்ப டைரக்டா வெளிப்படுறாரு. அல்லேலூயா. அதனால ஆமென். நம்ம தோற்று போறது இல்லை, நம்ம சோர்ந்து போறது இல்லை. ஆமென். சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், ஆனா திருச்சபையின் தலைவருக்கு மாற்றம் கிடையாது. இன்னைக்கு ஏதோ வீரவசனம் பேசுறாங்க, ஆனா 5 வருஷத்துல பதவி காலம் முடிஞ்ச உடனே டம்மி ஆயிடுவாங்க. 5 வருஷம் கூட சில ஆட்சி ஓடாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட வீரவசனம் பேசுறவங்க சரித்திரங்கள் எல்லாம் கடைசியில ஒண்ணுமில்லாம போச்சு. ஆனா சபையின் தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நித்திய ஆசாரியனாக, நித்திய ராஜாவாக, என்றென்றைக்கும் உள்ள தலைவனாக இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் மாற்றம் இல்லாத மாறாத பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. ஆமென். மாறாத தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் யோசேப்பிலும் பெரியவர். யோசேப்புக்கு அவங்க அண்ணன்மார் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். அண்ணன்மார்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா கானான் தேசத்துல என்ன இருக்கிறது? பஞ்சம் இருக்கிறது. ஆமென். கண்டுபிடிச்சிட்டான். நான் சொல்றேன், சபைக்கு வர்ற ஒவ்வொருவருடைய ஹிஸ்டரியையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பார் நம்முடைய தலைவர். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். எந்த அளவுக்கு யார் சபையில உண்மையா இருக்கிறாங்கன்னு தெரியும். எத்தனை பேர் வேஷம் போடுறாங்கன்னு அவருக்கு தெரியும். எத்தனை பேர் இந்த சபை வளரணும், இந்த சபை பெருகணும், இது கிறிஸ்துவின் சரீரம், இந்த சரீரம் விருத்தி அடையணும், நீ முழு இருதயத்தோடு எத்தனை பேர் ஆராதிக்கிறாங்கன்னு அதையும் தேவன் அறிந்து வச்சிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாதாரண லீடர் இல்ல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனவன பிடிச்சு தனி விமானம் பிடிச்சு பறந்து போன பாருங்க ஒரு சிஎம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லை இவரு. இவரு எல்லாம் அறிந்தவர். எந்த இடத்திலே அவர் கூட இருப்பாரு. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா திருச்சபையின் தலைவரை மட்டும் மாற்றவே முடியாது. ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சபையின் தலைவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திருச்சபைக்கு தலைவர் இயேசு. அப்படியானால் இங்க குறைகள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், வளர்ச்சி இல்லாத மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நாம் அவரோடு இருக்கிறோம், அவர் நம்மோடு இருக்கிறார். நான் இந்த முறை எல்லா உபவாச நாள்லையும் கலந்து கொள்ளணும்னு ஆன்லைன் பிரேயர்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா பிசாசு பார்த்தா நாம ஒரு வாரம் என்ன பெட்ல போட்டுட்டான். 10 நாள் நான் படுக்கை ஆயிட்டேன். எனக்கு உள்ள ஒரு லாங்கிங் இருந்தது.
ஆளே வராட்டாலும் டேபிளுக்கு பின்னால உட்கார்ந்து 21 நாள் உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சத சத்துரு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா தேவன் விடல. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போலன்னாலும் அந்த ஒரு உபவாச ஜெபம் இருக்கு பாருங்க, ஒரு 5 பேர் கூடி ஜெபிக்கிற பாருங்க, அப்படிப்பட்ட ஜெபம் இருக்கு வர இந்த சபையை எந்த சத்துருவும் தொட முடியாது. தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் கொடுக்கிற எந்த பணமும் மிஸ்யூஸ் பண்ணப்படாது. தேவன் அதை அறிகிறார். ஆகவே இன்னைக்கு பார்த்தா தோல்வி மாதிரி இருக்கும். பாஸ்டர் சரியில்லைங்களா, அவருக்கு டேலண்ட் இல்லைங்களா, என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனா அந்த முழங்கால் ஜெபம் இருக்கும் வர இந்த சபையை எந்த சத்துருவாலும் கெடுக்கவே முடியாது. இயேசு சபையின் தலைவராக. அந்த காலத்துல நான் ரொம்ப சபைக்கு இருந்தேங்க. தேவன் நிகழ்காலத்தை பாஸ்ட் டென்ஸை பார்க்கறது இல்லை, ஃபியூச்சர் டென்ஸை பார்க்கறது இல்லை. பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்க சபைக்கு? இன்னைக்கு நீங்க சபைக்கு எப்படி இருக்கிறீங்க? நீ நேத்த செஞ்சதுக்கு கூலி நேத்தே கொடுத்துருப்பாரு. கர்த்தர் யார் கிடையாது, கடனாளி கிடையாது. நான் சண்டே கிளாஸ் எடுத்தேன், நான் அங்க ஓடுனேன் இங்க ஓடுனேன். நீ கர்த்தருக்கு உண்மையா செஞ்சனா அவர் யாருக்கும் என்ன கிடையாது, கடனாளி கிடையாது. நான் தசமாக கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், கொட்டோ நீ கொட்டுதேன். எவ்வளவு கொட்டினாலும் அது அவருக்கு தெரியும். சொல்லுங்க, அவர்களுக்கு பலனை என்ன செய்வார், கொடுப்பார். ஆனா இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு நான் எனது தலைவன் கீழே அண்டர் அந்த லீடர்ஷிப், அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே நான் எப்படி இருக்கிறேன்? நான் கீழ்ப்படுகிறேனா? நான் செயல்படுறேனா? ஏன்னா அவர் அன்னைக்கு மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும். நான் மாறினதுனால அவர் மாறல. இன்னைக்கு சபையில சிலர் மாறினதுனால அவர் மாறல. அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறார். மனுஷன் மாறலாம், ஆனா தேவனுடைய லீடர்ஷிப் என்னைக்குமே மாறாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இளமையா இயேசு சபையில் இருக்கிறாரு. இப்ப கேட்பாரு, இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? இந்த தலைவன் நமக்குள்ள இருக்கிறாரா, இல்ல நம்மளே தலைவர் ஆயிட்டோமா? சில காரியங்களை சுயமாய் நம்ம செய்யும் போது, ஜெபம் பண்ணாம, தேவ சமூகத்துல கேட்காம, என்கிட்ட பணம் இருக்கு, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, புத்தி இருக்கு அப்படின்ட்டு நான் சுயமா செய்யும் போது, இப்ப நான் அவர் தலைவர்ல, நானே கொஞ்சம் கொஞ்சமா தலைவரா மாறிக்கிட்டே இருக்கிறேன். அங்கதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அங்கதான் ஆமென் ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. சொல்லுங்க, அவர் சபைக்கு தலைவராக இருந்தால் அந்த கெட்டடத்துக்கா தலைவர்? அவர் நமக்கு தலைவர். எனது தலைவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் இஸ் மை பிக் பாஸ். அவர் தான் என்னுடைய பிக் பாஸ். அவர் சொல்றதை கேட்க வரதான் அவர் பிக் பாஸ். அவருடைய வார்த்தைக்கும் சபையின் ஒழுங்குக்கும் கீழ்ப்படியா போகும்போது இன்னொருத்தன் பிக் பாஸா வந்துடுவான். அவன் பணத்தை அள்ளி கொடுப்பான், என்ன வேணாலும் கேட்டா கொடுப்பான். அவருக்குள்ள நம்ம இருக்க வரதான் அவர் நமக்கு பிக் பாஸ். அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் ஒபீடியன்ஸ். அவருக்கு நான் என்ன செய்யறேன்? என் வாழ்நாள்ல அவரை நான் தலைவனை ஏற்றுக்கிட்டேன். ஒன்றும் இல்லாதவனுக்கு உயிரை கொடுக்குறையா. 40 பேர் செத்து போனாங்களா கரூர்ல? அந்த பொம்பளை எல்லாம் சொல்றாங்க, என் பிள்ளைய செத்த பரவாயில்ல, நானும் சாகுறதுக்கு ரெடியா இருக்கேன் தலைவனுக்காக. யோசிச்சு பாருங்க, அவன் யார்? அவன் பேச குறிச்சு நீங்க மாநகர சொன்னேன். அவன் ஜனத்தின் அதிபதி, நம்ம அவன் சொல்லக்கூடாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவன், என்ன தலைவன்? உயிரே கொடுப்பாங்கிறாங்க. என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, நானும் சாவேன் அப்படிங்கிற ஒரு பொம்பளை. உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. இப்ப பாசி அப்படி எப்படி போய்கிட்டு இருக்காரு பாருங்க. நமக்காக ஜீவனை எடுக்கிறவன் தலைவன் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவன் தான் தலைவன்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஜீசஸ் சிலுவையில ஜீவனை கொடுத்தாரு. அவருடைய இரத்தத்தினால கழுகப்பட்ட நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் என்னைக்கும் அவர் தான் எனக்கு தலைவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 10 வயசுலயும் அவர் தான், 100 வயசுலயும் அவர் தாங்க. இன்னைக்கும் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கும் போதுதான் அவர் எனக்கு தலைவனா இருக்கிறாரு. இன்னைக்கு நீ என்ன சொல்றதுக்கு, நான் என்ன கேட்கறதுக்கு, நீ என்னைக்கு நம்ம மனதுல முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கே அவர் பாஸா இல்ல, அவர் பாஸான பாஸ் ஆயிடுவாரு. அவர் பாஸ் ஆயிடுவாரு, இன்னொருத்தன் பாஸ் ஆயிடுவான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் சொல்படி நடக்கிறோமா? அவர் என்ன சொல்றாரு, அவருடைய திருச்சபையாகிய சரீரத்திற்கு என்ன செய்யணும்னு சொல்றதை செய்யறோமா? இப்ப அவர் நமக்கு தலைவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மோசே அல்ல, தாவீது அல்ல, ஜீசஸ் இஸ் மை பாஸ். எல்லாரும் சொல்லிக்க போறோம். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து இருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். எனது தெய்வம்